கொள்முதல் நிலையங்களில் இடம் இல்லாததால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாக கடலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 232 நெல் கொள்முதல் நிலையங்களில் 150க்கும் மேற்பட்டவை மூடப்பட்டுள்ளது. மீதமுள்ள கொள்முதல் நிலையங்களிலும் இடம் இல்லாததால் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை அகற்றிவிட்டு புதிய நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொள்முதல் செய்த நெல்லை இதுவரை எடுக்காமல் லாரியும் அனுப்பாமல் தொடர்ந்து அலட்சியம் செய்து வருகிறார்கள். இதனாலே கடமடையில் இருக்கின்ற விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். உடனடியாக அரசு தலையிட்டு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த கொள்முதல் செய்த நெல்லை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் அதேபோன்று இருக்கின்ற நெல் அனைத்தையும் கொள்முதல் செய்வதற்கும் உடனடியாக உத்தரவிட வேண்டும். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த கம்மவார்பாளையம் பகுதியில் திறக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தில் சரியாக இயங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் அரசை கண்டித்து நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.